Hi friends, welcome to Sham's Pantry. நம்ம இப்போ மொச்சை பயிர் போட்டு சிக்கன் குழம்பு வைக்க போறோம். இந்த குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்ப டேஸ்டா இருக்கும். இதுக்கு என்னென்ன பொருட்கள் வேணும்னு பார்க்கலாம். ஒரு பவுல் அளவுக்கு நான் ஆனியன் கட் பண்ணி எடுத்துர்க்கேன். அதை நம்ம மிக்ஸியில் நல்லா பேஸ்ட் போல அரைச்சு எடுத்துக்கலாம். இதுக்கு 4 தக்காளி எடுத்துர்க்கேன். அதை சின்ன சின்னதாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு பவுல் அளவுக்கு நம்ம தேங்காய் எடுத்துக்கலாம். அதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் அளவு சோம்பு, 2 பட்டை, 2 கிராம்பு சேர்த்து பேஸ்ட் போல் அரைச்சி நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். தேங்காய் அரைச்சி எடுத்தாச்சு. இதுக்கு நான் 300 கிராம் சிக்கன் எடுத்திருக்கேன். அதை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதை நம்ம குக்கரில் மஞ்சத்தூள் போட்டு பாயில் பண்ணி எடுத்துக்கலாம். மொச்சப்பயிறு தோல் உரித்து ஒரு பவுல் அளவுக்கு நம்ம எடுத்துக்கலாம். இது சிக்கன் கூட நம்ம சேர்க்க போகிறோம். இப்போ நம்ம அடுப்பில் கடாய் வச்சு அதில் ஆயில் விட்டுக்கலாம். ஆயில் சூடாயிடுச்சு. இதில் நம்ம 2 பட்டை 2 கிராம்பு போடலாம். அது கொஞ்சம் ஃப்ரை ஆகட்டும். இது நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. நம்ம ஆனியன் பேஸ்ட் பண்ணி வச்சதை இது கூட சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிடலாம். ஆனியன் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ தேவையான அளவு நான் கல்லுப்பு சேர்க்குறேன். இப்போ கருவேப்பிலை சேர்த்து வதக்கிக்கலாம். இது கூட 1 டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் இது கூட ஆட் பண்ணுறேன். அதையும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருந்த தக்காளியும் சேர்த்து வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம 1 டீஸ்பூன் அளவு மிளகாத்தூள் ஆட் பண்ணலாம். 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 2 டீஸ்பூன் அளவு தனியாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இதை நம்ம நல்லா எண்ணெயில் நல்லா வதக்கிக்கலாம். எண்ணெயில் நம்ம வதக்கும் போது பச்சை ஸ்மெல் நல்லா போயிடும். மசாலாலாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம சிக்கன் இது கூட சேர்த்துடலாம். சிக்கன் மசாலா கூட நல்லா மிக்ஸ் ஆகட்டும். சிக்கன் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. பாருங்கள், நல்லா கொதி வருது. இந்த சமயத்தில் நம்ம பிரித்து வச்சுருந்த மொச்சக்கொட்டை பயிரை அது கூட ஆட் பண்ணிடலாம். மொச்சப்பயிறு ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதால சீக்கிரம் வெந்துடும். ஸோ நம்ம ஒரு மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் விடலாம். ஃபைவ் மினிட்ஸ் ஆயிடுச்சு. கிரேவி நல்லா ரெடி ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சிருந்த தேங்காய் பேஸ்ட்டு இது கூட சேர்த்துடலாம். தேங்காய் பேஸ்ட்டை ஆட் பண்ணி ஒரு 2-3 மினிட்ஸ் இருந்தால் போதும். நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். இது தோசை, இட்லி, சப்பாத்தி இதுக்கெல்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.